அரசு அனுமதி இல்லாமல் இனி எந்த நிகழ்ச்சிகளும் பள்ளிகளில் நடைபெறக்கூடாது என்று பள்ளிக்கல்வி இயக்குநர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடன் நிகழ்ச்சியாளர் நம்முடைய செய்தியாளர் லிபிகா, இந்த உத்தரவுக்கான பின்னணி என்ன? தேவப்பிரியன், சென்னை அசோக் நகரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மந்திரம் சொன்னால் பிரபஞ்சம் சக்தி இறங்கும் என்ற ஒரு மூட நம்பிக்கை சம்பந்தமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்பது பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்றது. இது தற்போது தொடர்ந்து இந்த வீடியோக்களானது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து தற்போது கல்விக்கு சம்பந்தமில்லாத எந்த நிகழ்ச்சிகளும் இனி அரசு அனுமதியின்றி பள்ளிகளில் நடத்தக்கூடாது என்று, அதே போன்று அது போன்று மீறினால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி அவர்கள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று நடந்த இந்த சம்பவம் என்பது பல்வேறு சர்ச்சைகளாக கிளம்பியது. பல்வேறு மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்பது கொடுக்கப்படக்கூடிய நிலையிலும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுவது அரசு அனுமதி இல்லாமல் நடத்தக்கூடாது என்றும், அதே போன்று அவ்வாறு மீறி நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி லிபிகா.